ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரண் வலியுறுத்தல். இந்த அரண் வலியுறுத்தல் என்பது அறத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தின் நோக்கமாகும். அறம் அப்படிங்கிறது என்ன என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கும் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம் அப்படிங்கிறது சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். அப்படிப்பட்ட அறத்தை அத்தகைய அறத்தை விட நன்மையானது இந்த உடலுக்கு ஏதாச்சும் இருக்கா? சிறப்பையினும் செல்வம் எனும் அறத்தின் ஊங்கு இல்லை ஆக்கம் எவரோ உயிர்க்கு. அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை, அதனை மரத்தின் ஊங்கு இல்லை கேடு. இப்போ ஒருத்தர் அறத்தை மறந்தாங்க, அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை, அறத்தை தவிர வேற எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட அறத்தை மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற அதுதான் கொடியது, மறப்பது தான் கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒள்ளும் வகையான அறவினை ஒவ்வாதே செல்லும் வகையெல்லாம் செயல். ஒள்ளும் வகையான் அப்படின்னா நம்மளால எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ என்ற வகையில் அறவினை செய்யணும். அறவினை ஒவ்வாதே அப்படின்னா இடைவிடாமல் செய்ய வேண்டும். செல்லும் வாயெல்லாம் செல்லும், எங்கெல்லாம் செல்வோமோ அங்கெல்லாம் அறவினைகளை செய்ய வேண்டும். மனத்துக்கண் மாசலன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நீர பிற. மனத்துக்கண் ஒருத்தர் மனசளவில் மாசா இல்லாமல் இருப்பது தான் அரண் அப்படிங்கிறாங்க. மீதி எல்லாமே வெறும் ஆரவாரத்தன்மை உடையவை. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. அழுக்காறு அவாவைகளில் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்கா அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா ஆசை, வெகுளி அப்படின்னா சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 பண்புகளும் இல்லாமல் நம்மளை 4 குற்றங்களும் இல்லாமல் காத்துக்கொண்டோம்னா அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்ற அது பொன்றும்பால் பொன்றா துணை. அன்று அறிவாம் அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எண்ணாது, அப்படி யோசிக்காம அறம் செய்க, இப்பவே செய்க. அப்படி மற்ற அது அப்படி செஞ்சோம் அப்படின்னா பொன்றும் கால் பொன்றா துணை. நாம் அழியும் காலத்தில் அழியாமல் வாழ துணையாக இருப்பது இந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று அறிவாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் யோசிக்காமல் இப்போவே செய்யுங்க அறத்தை. அறத்தாறு இதுவென்ன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது அறம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிவிகைனா பல்லாக்க தூக்கிட்டு போகிறவங்களும் பல்லாக்கில் அமர்ந்து செல்பவர்களையும் பார்த்தாவே நமக்கு இதுதான் அறத்தின் பயன் அப்படிங்கிறத நமக்கு கண்கூடாவே தெரியுது. இதுதான் இந்த குறளின் பொருள். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்பொருவன் வாழ்நாள் வழியடிக்கும் கல். வீழ்நாள் படாமைனா ஒரு நாளும் தவறாமல் ஒருவர் அறம் செய்து வந்தால் அவருடைய அப்படிப்பட்ட ஒருவரின் வாழ்நாள் நீடிக்கும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தினால வரதான் இன்பம், மற்றெல்லாம் இன்பம் இல்லை. அது மற்றதெல்லாமே வெறும் அது இன்பமும் கிடையாது, புகழும் கிடையாது. அது வருது அவ்வளோதான். ஆனால் அறத்தினால வந்தால் அது இன்பம், உண்மையான இன்பம். சொற்பாலாது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலாதோறும் பலி. ஒருவன் வாழ்நாளை முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அப்படின்னு பார்த்தா அறம், செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கதுன்னு பார்த்தா பலி. எதை செய்யணும்னா அறத்தை செய்யணும், எதை செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பலியை செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்.